அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லுமே நாளைக்கு விஜய் அவர்களுடைய பதவி பிரமாணம் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல நடக்குமா, பெரும்பான்மை கிடைச்சிருச்சா, இதுக்கப்புறம் அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். என்னன்றதை ஒவ்வொன்றா பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயமா, நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் 32வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்க போகிறாரு. ஆளுநர் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க போறாரு. இதுக்கெல்லாம் கூட முன்னாடி விஜய் அவர்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய ஆளுநர், அதாவது பொறுப்பாளுநராக பதவி வகிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுநர் அவர்கள் கேரளா போறாரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நியூஸ் போட்டு கண்டிப்பா மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். என்னடா அது முழு வீச்சில் நேரு ஸ்டேடியம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு, இந்த டைம்ல இவர் போறேன் அப்படின்றாரு அப்படின்ற ஒரு காரணம். அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் நமக்கு தேவை. நம்ம ஆல்ரெடி 108 வச்சிருந்தோம். 5 காங்கிரஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 113 நமக்கு வந்துருச்சு. இன்னும் கூட நமக்கு ஒரு 5 வேணும். அப்போ இந்த 5 நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பதவியேற்க வரணும்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் சின்ன தகவலாக இருந்தால் கூட, நாளைக்கு பதவி பிரமாணம் ஆல்ரெடி தேதி 7க்கு ஆல்ரெடி ஒப்பந்தம் கொடுத்து நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பாதுகாப்பு பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு ஆல்ரெடி ஷெட்யூல் கொடுக்கப்பட்டு மிக முக்கிய அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை பதவி பிரமாணம் பண்றதுக்கான வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்றுக்கிட்டு வருது. இதுதான் முதல்ல முக்கியமான விஷயம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் 49 வருடங்களுக்கு கழிச்சு ஒரு திராவிடம் அல்லாத கட்சியா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி ஒரு முதல்வராக பொறுப்பேற்கிறதுக்கு விஜய் அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காரு. 49 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த திராவிடம் இல்லாத கட்சி எதுனா ஐயா காமராஜ் அவர்களுடைய ஒரு பொற்கால ஆட்சி. அதே ஆட்சி இன்னைக்கு மீண்டும் வருது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்கிற போறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அது போக நம்மளுடைய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில இந்த பெரும்பான்மை நீங்கள் நிரூபிக்கலாட்டினா நான் காலையில் வெள்ளனா கேரளா போகிறேன். ஏன்னா அங்கே அவருக்கு ஆல்ரெடி இப்போ தான் அது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அவருக்கு அங்கேயும் பணிகள் இருக்குது. அப்படின்றனால என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பம் அப்படின்றது போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு விஜய் அவர்கள் நல்ல முறையாக பதவி ஏற்கிறார். இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நாளைக்கு ஆல்ரெடி ஆளுநர் அவர்களுடைய ஒரு ஷெட்யூல்டு விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் கேரளா போறார் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு ஆளுநர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா 9 அமைச்சர்களுக்கு மட்டும் இப்போதைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா 9 அமைச்சர்களோட லிஸ்ட் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச அமைச்சர்களுக்கு அப்புறமா அதாவது ஆளுநர் அவர்கள் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா பதவி பிரமாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு. இது போக விஜய் அவர்களுக்கான அந்த பெரும்பான்மை இப்போ 5 தானங்க நமக்கு வந்திருக்கு, இன்னும் 5 எங்க இருந்துங்க வரப்போகுது அப்படின்றதுல தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஆளுநர் அவர்கள் சொன்ன மாதிரி 118 வேணும், ஆனால் நம்மள்ட்ட 113 இருக்கு, மிச்சம் 5 அங்கே எங்கேருந்து வருது அப்படின்றத இன்னைக்கு விஜய் அவர்கள் 2 நாட்கள் கழிச்சு, அதாவது பதவி பிரமாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நிரூபிச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கிய தகவலாக இருக்கு. அதனால நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாளைக்கு பதவி பிரமாணம் அப்படின்றது நடக்க போகுது. நாளைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாக விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறார் அப்படின்றது முக்கிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு முக்கிய தகவலின் போது நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்ற உடனே மிக முக்கியமாக போட கையெழுத்துக்கள் ஒரு 3 கையெழுத்துக்கள், அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதம் 2500 பெண்களுக்கு, அந்த குடும்ப தலைவிகளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச பெண்கள் பயண திட்டம், எல்லா மாநகர பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக போகிறது. இந்த ஒரு 2 திட்டம் அவசரமாக போகிற கையெழுத்தாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து இந்த திட்டங்கள் நடைமுறை ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தமிழக அரசாக செயல்பட்ட ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மக்களுக்கு ஏற்கனவே 5000 ரூபாயெலாம் போட்டு இந்த ஒரு கணக்கை நெருசீர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு மே மாதம் வரைக்கும் பணம் விழுந்திருக்கும் அக்கௌண்ட்டில் அவங்களோட இதில். இப்போ ஜூன் மாதம் தான், இந்த மாதம் தான் பதவி ஏற்கிறார் அப்படின்றனால வரப்போகிற மாதத்துலேருந்து அது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் இருக்குது. அதே போல் தான் 6 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் வருது. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் வரும். அண்ணலேருந்து இந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கிய தகவல் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக ஒரு திட்டம் இருக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா மாதம் மாதம் வந்து அந்த கரண்ட் பில் எடுக்கிறதுக்கான திட்டமாக இருக்கும். இன்றைக்கி மாதம் மாதம் கரண்ட் பில் எடுக்கிற திட்டம் உடனடியாக அமல் ஆகாவிட்டாலும், ஏன்னா கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் லேட் ஆகும். கண்டிப்பாக அடுத்தடுத்த திட்டங்கள் ரொம்ப முக்கியமாக போதை மற்றும் மது ஒழிப்பு நகர்ப்புறங்களில், கோவில் பக்கத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்தில், ஏரியா அதாவது வீட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இருக்கிற மதுபான கடைகள் உடனடியாக அகற்றப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கிய தகவலாக வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு மதுவிலக்கு யாரு, அந்த போதை ஒழிப்பு, சிறுபான்மையினர் நலத்துறை, மிக முக்கியமான அமைச்சரவை, அதாவது பள்ளி கல்வித்துறை, பள்ளிக்கூடம் திறக்க போகுது அப்படின்றனால பள்ளி கல்வித்துறை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைச்சர்கள் அவசரமாக பதவி ஏற்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அமைச்சரவைக்கு பலம் கூடும். காங்கிரஸ் சார்பில் 2 அமைச்சர்கள், அதில் ஒரு அமைச்சர் பெண் அமைச்சர் அப்படின்ற மிக முக்கியமான நியூஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து 2 சீட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 சீட்டுகள் தலா வச்சிருக்காங்க அப்படின்றனால மொத்தம் 6 சீட்டு. அப்போ 5 + 6 11 சீட் நம்மளுக்கு வந்துருது. ஆல்ரெடி நம்மள்ட்ட பெரும்பான்மை இருக்குது, யாரும் கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அதாவது திமுகவில் பெரிய காமெடி ஒன்று நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய அரசில் இருந்த திமுகவில் இன்னைக்கு மக்களிடையே வந்து ரொம்ப எதிர்ப்பை சம்பாதிச்சு அவங்களுடைய அரசை வந்து இன்னைக்கு தள்ளி வச்சிட்டாங்க மக்கள். அப்படின்றனால தமிழக வெற்றி கழகத்தோட வந்து காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த ஒரு வருங்காலத்தையும் பார்க்கணும். அதனால அவங்க வந்து இப்போ இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஒப்பந்தமும் ஆயிருக்கு. அப்படின்றனால முதுகில் குத்திய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி, மீண்டும் வராதீர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை திமுக வந்து காங்கிரஸை பார்த்து சொல்லியிருக்கு. என்னடா இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி டிவிகேவோட தான் ஒரு அலைன்ஸ் வைக்கிறதா இருந்தாங்க. ரொம்பவே நெருங்கி வந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது செல்வ பெருந்தகை அவர்களால் வந்து தடைபெற்றிருக்கும். இன்னைக்கு அதே செல்வ பெருந்தகை வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பொன்னாடையெல்லாம் போத்தி பயங்கரமாக வந்து காங்கிரஸோட இணைகிறதுக்கு ஒப்பந்தம்லாம் போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்களை விமர்சித்த எத்தனையோ பேர் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. அது வந்து அரசியல் விமர்சகராக இருக்கலாம், திமுக காரங்களாக இருக்கலாம், பத்திரிகையாளராக இருக்கலாம், ஒரு நடுநிலையவாதிகளாக இருக்கலாம், எத்தனையோ சேனல்களாக இருக்கலாம், சினிமா பிரபலங்களாக இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக வாயடைச்சு போய் இருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னைக்கு அந்த ஒரு பொற்கால ஆட்சி, காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கொடுப்பார் அப்படின்றத எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்றது தான் மிக முக்கிய உண்மை. அதாவது காங்கிரஸ் வந்து எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து எதுவுமே பேச மாட்டோம், ஆனால் எங்களை விட்டுட்டு போனால் நாங்கள் வந்து இன்னைக்கு கழுவி ஊற்றுவோம் அப்படின்ற முறையில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மலிவான அரசியல், கீழ்த்தரமான அரசியலை இன்னைக்கு திமுக வந்து கையில் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை தவிர்த்துட்டு ஏடிஎம்கேல இருக்கிற சில எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறதுக்கு பெரிய ஷெட்யூல்டு, அதாவது 32 எம்எல்ஏக்கள் மேலே வந்து சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் 32ன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கட்சியை விட்டு கட்சி தாவுனா அவங்க மேலே கட்சி தாவல் சட்டத்தின்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்கும் அதிக ஒரு காரணம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா 32 பேர் அப்படின்னும் போது ஒரு கட்சியில் 3 1 பங்கு எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமாகவும் அந்த கட்சியோட பெரிய அலிகேஷன் அப்படின்றனால இந்த கட்சி எம்எல்ஏக்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்களுடைய பதவி அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு வாக்களித்த மக்கள் அப்படின்றவங்க அவங்களுடைய தொகுதி எம்எல்ஏவாகவே அவங்க செயல்படுவாங்க. கட்சிக்கு தான் இது அசிங்கமா அப்படின்றனால சிவி சண்முகம் மற்றும் ஓஎஸ் மணியன் இவங்களுடைய தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் எடப்பாடி அவர்களுக்கு எதிராலாம் நடக்குது. மறைமுக பேச்சுவார்த்தையாக நடக்குது. ஏன் செங்கோட்டையன் அவர்கள் கூடயே சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து, அதாவது இன்னைக்கு பதவி பிரமாணம் நாளைக்கு நடக்குமா நடக்காதா, கேரளா செல்லுவாரா செல்ல மாட்டாரா, இது போக மத்திய அரசுலேருந்து கொடுக்கப்படுற சில அழுத்தங்கள் என்ன, விஜய் அவர்களுக்கு கையெழுத்தே வந்து முதல் கையெழுத்தே பெரிய ஒரு சோதனையாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போவா இருந்தாலும் காலையில் என்ன விஷயமோ, நாளைக்கு பதவி பிரமாணம் நடக்குதா நடக்கலையா, என்ன ஒரு அப்டேட் அப்படின்றத உங்களுக்கு நான் உடனே சொல்லிடுவேன். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.